எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். 43 வகையான சேவைகளை 13 துறைகளின் வாயிலாக வழங்கவிருக்கிறது. அந்த வகையில் இந்த முகாம்களை பொறுத்தவரை கடந்த ஜூலை திங்கள் 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளின் போது சிதம்பரம் நகராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சீரிய திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்த திட்டம் ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 14 வரை 3561 முகாம்கள் நடத்தப்படும் என்றும், ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 14 வரை 2859 முகாம்களும், செப்டம்பர் 15 தொடங்கி அக்டோபர் 14 வரை 2773 முகாம்களும், அக்டோபர் 15 முதல் நவம்பர் 14 வரை 807 முகாம்களும் ஆக மொத்தம் 10,000 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. நவம்பர் 14ஆம் தேதி வரை நடத்தப்படவிருக்கிற இந்த முகாம்களில் இன்றைக்கு ஏற்கனவே சொன்னதைப் போல ஊரகப் பகுதிகளில் 46 சேவைகள், நகர்ப்புற பகுதிகளில் 43 சேவைகள் என்று எல்லா விதமான அடிப்படை தேவைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலான முகாம்களாக இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 15/7/2025 தொடங்கியதற்கு பிறகு இன்று வரை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 4419. ஏறத்தாழ இந்த முகாம்கள் நடத்த தொடங்கியதிலிருந்து 45% முகாம்கள் இன்றோடு நிறைவு பெறவிருக்கிறது. இந்த 4419 முகாம்களில் 36,49,399 மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண முடியாத மனுக்களுக்கான விளக்கமும் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை முதல் கட்டமாக 109 முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டு 109 முகாம்களும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. செகண்ட் பேஸ் என்கின்ற வகையில் 19/8/2025 முதல் 14/9/2025 வரை 148 முகாம்கள் அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் மட்டுமே நடத்தப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 152. இந்த 152 முகாம்களில் இதுவரை சென்னையில் மட்டுமே பெறப்பட்டிருக்கிற மனுக்களின் எண்ணிக்கை 3,40,689. பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவரவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வகையில் இந்த முகாம்களுக்கு வருகிறார்கள். இந்த முகாம்கள் நடத்தப்படுகிற எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளும் எளிதாக பங்கு பெறுகிற வகையில் தன்னார்வலர்களும் 3 சக்கர வாகனங்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்ற இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த முகாம்களில் மக்களின் தேவைகளுக்காக அவர்களும் உடனிருந்து இந்த முகாம்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வேளச்சேரியில் இந்த முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த முகாமில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது சம்பந்தமான அறிவிப்பு தரப்பட்டு 2 மருத்துவமனைகளுக்கு தடையாணை பிறப்பிக்கப்பட்டு சீல்லாம் வச்சிருக்கு. திரும்ப அதையே 1 மாசம் கழிச்சும் கேட்டு நிற்கிறீங்களா? ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு எதுவும் கேள்வி இல்லையா? இல்ல, இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற உன்னதமான திட்டம் குறித்து ஒரு இவ்வளவு பெரிய விளக்கத்தை தந்திருக்கிறோம். நீங்க இதை திசை திருப்பத்துக்கு வேற என்னென்னவோ நினைக்கிறீங்க. என்ன கேளுங்க. இல்ல, இது எல்லா உண்மையும் மக்களுக்கு தெரியும்.
யார் யார் வந்து ரைடு நடக்கிறப்ப யார் கூட பதுங்கி போறாங்கிறது மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனால இது தேவையற்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்புகிறேன். இல்லை, இப்போ மழைநீர் வடிகால் வாய்களை தூய்மைப்படுத்துவது, இந்த நீர்நிலைகளில் சுத்தப்படுத்துறது, இந்த பணிகள்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த வேளச்சேரி மற்றும் சோழிங்கநல்லூர் பகுதிகளில் ஒரு 6-7 இடங்களுக்கு நேரடியாக வந்து அந்த பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார். மழைக்காலம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே எல்லா மழைநீர் வடிகால் வாய்களும் தூர்வாரும் பணியும் ஆகாய தாமரைகள் அகற்றும் பணியும் முடிவுறவிருக்கிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.